8 வழக்குகளில் அரசு வழக்கறிஞர் ஆஜராகாததால் அபராதம் விதித்து 5வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் காளிதாஸ். வணக்கம் காளிதாஸ். கோவை மாவட்ட ஆட்சியருக்கு 62,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விரிவான தகவல். வணக்கம் பாஷா. கோவை நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர்கள் இன்னும் நியமிக்கப்படாத நிலையில் 8 வழக்குகளில் அரசு வழக்கறிஞர்கள் ஆஜராகாத நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமாருக்கு 5வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் 62,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றத்தில் பணியாற்ற அரசு வழக்கறிஞரின் பதவிக்காலம் கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி நிறைவடைந்தது. இதற்கு புதிதாக 24 பேர் அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டாலும் அதற்கான முறையாக உத்தரவுகள் வழங்கப்படாததால் அவர்கள் நீதிமன்றத்துக்கு ஆஜராக முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் நீதிமன்றத்தில் வழக்குகள் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த வகையில் கோவை மாவட்டம் கருமத்தாம்பட்டியில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கொலை வழக்கில் கேரளாவிலிருந்து அரசு மருத்துவர் ஒருவர் சாட்சி சொல்ல வந்துள்ளார். அப்போது அரசு வழக்கறிஞர் ஆஜராகாத நிலையில் இந்த வழக்கில் விசாரித்த 5வது கூடுதல் 5வது மாவட்ட நீதிபதி சிவகுமார் கோவை மாவட்ட ஆட்சியருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளார். அந்த அபராத தொகையை நேரடியாக மருத்துவருக்கு செலுத்துமாறும், அதே போல இந்த ஒரு வார காலத்தில் இந்த அபராதத்தை நீதிமன்றத்தில் செலுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார். அதே போல கோவை பந்தய சாலையில் உள்ள காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்த போது அதில் 5 குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நீதிமன்றத்துக்கு வந்துள்ளனர். இந்த வழக்கில் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து துணை ஆய்வாளர் ஒருத்தர் இந்த வழக்கில் சாட்சியம் சொல்ல வந்துள்ளார். அப்போது அதற்கும் அரசு வழக்கறிஞர் இல்லாததால் அவர்களுக்கு 9,000 ரூபாய் அந்த வழக்குக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. அதில் குற்றம் சாட்டப்பவர்களுக்கு தலா 1,000 ரூபாய் எனவும், அதே போல உதவி ஆய்வாளருக்கு 4,000 ரூபாய் என 9,000 ரூபாய் உத்தரவிட்டுள்ளார். அதே போல இந்த கோவை மாவட்டத்தில் மட்டுமே இன்று நீதிமன்றத்தில் 8 வழக்குகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் 5வது கூடுதல் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி அரசு வழக்கறிஞர்கள் ஆஜராகாத நிலையில் இதனால் வழக்குகள் பாதிக்கப்பட்டு உள்ளது. இதனால் வழக்கை சரியாக நடத்த முடியாத காரணம் காட்டி கோவை மாவட்ட ஆட்சியருக்கு 8 வழக்குகளில் இன்று மட்டுமே 62,000 அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளார். விரிவான தகவல்களுக்கு நன்றி காளிதாஸ்.